டிரான்ஸ்ஃபார்மரில் உட்காந்துருக்கவங்களுக்கு பேசுகிற கூட்டம் இல்லை, மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேசுகிற கூட்டம் இல்லை. அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டு கூட்டம் கேட்கிற சகோதரனை நாற்காலியில் அமர வைத்து இந்த நாட்டினுடைய அறிவை பற்றி தெரிந்து கொள் என்று சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். டிரான்ஸ்ஃபார்மரில் உட்காந்தினா சாக்கடிச்சு செத்துருவடா, இங்க வந்து லியோனி கூட்டத்தை பக்கத்தில் நின்று கேளு, வாழ்க்கைக்கான செய்திகள் உனக்கு கிடைக்கும் என்று 182 பேச்சாளர்களை உருவாக்கி மக்களுக்கு அறிவை கொடுத்த ஒரு தலைவர் தான் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் சொன்னார், அரசியல் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு. சூடெல்லாம் பிடிக்கல. சூடு பிடிச்சா ஒரு டம்ளர் சுடுதண்ணியை குடிச்சா அது பாட்டுக்கு ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு ஒன்றும் சூடெல்லாம் பிடிக்கல. 50 வருஷம் ஒரு கட்சியில் இருந்தவர் திடீர்னு ஒரு நடிகருடைய கட்சியில் போய் சேர்ந்திருக்கார். சேர்ந்து அந்த துண்டை போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, 60ஆம் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு தாத்தாவுக்கு. எல்லாம் நடந்து மேல தாளம்லாம் வாசித்து மந்திரம்லாம் ஓதிட்டு அந்த தாத்தா பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த 60 வயசு கூட வாழ்ந்த அந்த மனைவியை கிளவியை தான் உட்கார வச்சுருந்தாங்க. உடனே அந்த தாத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு, ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அதே பொம்பளையை உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. 60ஆம் கல்யாணம் உனக்கும் உங்கள் மனைவிக்கும் தாயா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டிக்கு கோவம் வந்து, இந்த வயசுலேயும் உனக்கு முடி ஒரு ஆசையா, இனிமே நீ என் கூட இருக்காத, போயா வெளியே அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. அந்த கிளம்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு வந்தார். ஒருத்தர் நம்மளை இனி சேர்த்துக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு 16 வயசு பிள்ளை பைத்தியம் பிடிச்சி இப்படியே உட்காந்துருந்துச்சு. அந்த பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பேசும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு அழுங்க, திடீர்னு 30 நாள் காணா போயிடறேன், திடீர்னு கோபமாக பேசுகிறேன், திடீர்னு 4 வரி பேசிட்டு ஓடி போயிடறேன். என்ன பேசும் எந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரியாத அந்த பைத்தியம் பிடிச்ச 16 வயசு பிள்ளைய அந்த வயசான தாத்தா கல்யாணம் பண்ணால் அந்த பிள்ளைக்கும் உதவாது, அந்த கிழவனுக்கும் உதவாது. இன்றைக்கி அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 50 வருஷம் ஒரு கட்சியில் இருக்கவர் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது என்று இந்த டுபாக்கூறுகளை எல்லாம் பார்த்து அஞ்ச போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எவ்வளவோ பெரிய மீசா என்ற அந்த கொடுமையை சந்தித்து அதில் நீச்சல் போட்டு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பலவிதமான பிளவுகளை சந்தித்தும் இன்றும் 50 ஆண்டு காலம் 75 ஆண்டு பவள விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு தில்லுள்ள ஒரு கட்சி எதுன்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி நம்ம சகோதரிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பெண்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, உட்காந்து அவங்க பாட்டுக்கு புரணி பேசுவாங்க, நகையை பற்றி பேசுவாங்க, பட்டுப்புடவை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்லாம் இருந்த சமயத்தில் மருதகாசிங்கிற ஒரு கவிஞர் தான் மக்களை பெற்ற மகராசிங்கிற படத்தில் பாட்டு எழுதினார். மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசும் தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. அடுத்த வரி தான் முக்கியம். சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு. அம்மா கையில் கொடுத்தா தான் 600 மாறும், 1000 2000 மாறும். இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ரேஷன் கார்டில் தலைவர் என்ற பொறுப்பிலே ஒரு ஆண் இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைத்து வைத்த ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அந்த 1000 ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண்ணுக்கு இருந்த துணிச்சலும் அந்த ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வேற யாரும் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கி நம்ம பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு முதல்ல எடுத்தோன்ன துணை முதல்வர் பொறுப்போ
அல்லது அமைச்சர் பொறுப்போ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்போ கொடுக்கப்படவில்லை. எடுத்தொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு முரசொலியினுடைய நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற பொறுப்பை தான் கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை கொடுத்தவுடன் முரசொலி ஏட்டினுடைய பவள விழாவை அகில இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை வைத்து அந்த பவள விழாவை வெற்றிகரமாக நடத்தி காட்டி எல்லா பத்திரிகைக்காரர்களுடைய பாராட்டையும் பெற்றார். உடனே நம்ம தலைவர் இவருக்கு அடுத்து பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் சென்று நீ மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லி 2019 அவர் செய்த அந்த தேர்தல் பிரச்சாரம் நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி 39 தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறச் செய்த பிரச்சாரம் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய அற்புதமான பிரச்சாரம். அதற்கப்புறம் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு. அதுக்கப்புறம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர். திடீரென்று நியமிக்கப்பட்டு நாளையிலிருந்து நீ எம்எல்ஏ, அடுத்த நாளிலிருந்து நீ அமைச்சர், அடுத்த நாளிலிருந்து நீ துணை முதலமைச்சர் என்று நியமிக்கப்பட்ட பொறுப்பு அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் தான் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். அவர் அண்மையில் நடத்தின அறிவு திருவிழா இருக்கே, அடடடடா, இந்த கூட்டத்தில் நான் திடீர்னு அறிவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் 50 பேர் முட்டாள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் இந்த கூட்டத்தில் முட்டாள் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ நீங்கள்லாம் பேசாமல் உட்காந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் அறிவாளின்னு நினச்சிட்டீங்க, உண்மைதான். ஆனால் ஒரு 50 பேர் எந்திரிச்சு எப்படா நீ என்னை முட்டாள்னு சொல்லலாம் அப்படின்னு கோபம் வந்துச்சுன்னா அவன் உண்மையிலே முட்டாள்னு அர்த்தம். இங்கே யாருக்குமே கோபம் வரலன்னா இங்கே இருக்கிற அனைவருமே அறிவை பெறுவதற்காகவும் அறிவை பெற்று வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ரோட்டில் போகிறவன் மற்றவன்ட்ட நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவான். அண்ணே சொந்த வீடா வாடகை வீடானே? வாடகை வீட்டில் தான் இருக்கேன். இன்னொருத்தர் சொந்த வீட்டில் இருக்கேன். எவ்வளோண்ணே பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோண்ணே இருக்குது? இருக்கியா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இருக்குது. பிள்ளைய எத்தனைண்ணே? ஒரு பையன் ஒரு பிள்ளை. இன்னொருத்தரை கேட்குறாரு, உங்களுக்கு பிள்ளைய? ஒரே பையன்தான். எதுக்கு பெத்தன்னே எனக்கே தெரில. போகிறேன் வர்றேன், என்னமோ போகிறேன், யாருக்கிட்டேயோ போகிறேன்ட்டு வந்து நின்றேன், பைக்கில் போகிறேன், எந்திரிச்சு குதிக்கிறேன். ஐயோ இந்த வேலை பெக்காமையே இருந்திருக்கலாமேங்கிறாரு. இன்னொருத்தர், உங்களுக்குண்ணே 2 பொம்பளை பிள்ளைய, 2ம் கல்யாணம் ஆகாமல் வீட்டில் தான் இருக்குது, படிக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. சுகர் இருக்கானே? இருக்குன்னே, 300க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. காப்பியை குடிச்சுவிட்டேன், கிருகிருன்னு வருதுங்கிறாரு. ப்ரெஷர் இருக்குன்னே, மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்டுருங்க. ஒரு ஆளை கேளுங்க, அறிவு இருக்கா அப்படின்னா, யாரை பார்த்து என்னையா கேட்ட? சொத்து இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்கிறேன், பிள்ளை இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்கிறேன், வீடு இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்கிறேன், சுகர் இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்கிறேன், ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்கிறேன். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் மட்டும் ஒருத்தனுக்கு ஏன் கோபம் வருதுன்னா அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் கோவப்படுறேன். அறிவு இருக்கான்னா ஏனே இருந்தால் இருக்கேன், இல்லைன்னா இருக்கேன், உங்களை மாதிரி தானே நான் அப்படிம்பான் பதில். ஒருவனுக்கு முட்டாள் தற்குறி என்றவுடன் ஒருவனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அவன் உண்மையிலேயே முட்டாளாக இருப்பதால் தான் அவனுக்கு கோபம் வருகிறது என்பதை நீங்கள் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கான். ஒரு மனிதனை சிந்திக்க வைப்பதும் அவனை அறிவுபூர்வமாக மாற்றுவதும் தான் ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வேலை. பேரறிஞர் அண்ணா மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்து அனைவரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்தி தமிழ் பற்றை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்களே, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாராவது என்ன மதம்னு கேட்டு உட்காடுறீங்களா? என்ன கிறிஸ்தவனா? இந்த அப்படியா? தெரியவே இல்லை. டே தள்ளி உட்கார்ற. என்ன ஜாதின்னு கேட்டு உட்காந்தீங்களா? இல்லை என்ன பிரிவுன்னு கேட்டு உட்காந்தீங்களா? எல்லா ஜாதியும் எல்லா மதமும்
நெத்தியில் விபூதி அடிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவர் உட்காந்துருக்காரு, தலையில் குல்லா வச்சிருக்கிற பாய் உட்காந்துருக்காரு, நெஞ்சில் சிலுவையை போட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவரும் ஒன்றாக இந்த கூட்டத்தில் அமர வைத்து தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்தி அந்த அறிவை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்துக்கு தான் பவள விழா. அறிவை கொடுத்த இயக்கம் அறிவு தான் ஒரு மனுஷனுக்கு. லியோனிக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பறிச்சிடலாம். என் பாக்கெட்டில் இருக்க பேனாவை வாங்குவேன், சில பேர் அண்ணே எழுதிட்டு தர்றேண்ணே, எழுதிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவேன். நிறைய பேனா இது மாதிரி பறி கொடுத்துருக்கேன். அது மாதிரி திடீர்னு மொபைல் ஃபோனை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பேன், எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டு போயிடுவேன். திருப்பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு படணும். எந்த பொருளை வேணாலும் திருடிடலாம். லியோனியனுடைய வீட்டை கூட ஏதாவது இதில் மறந்துட்டு எழுதி வாங்கி என்னை ஏமாற்றி கையெழுத்து போட்டு என் சொத்தை கூட வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நான் பெற்ற அறிவையும் பாட்டு பாடும் திறனையும் நான் மேடையில் பேசும் ஆற்றலையும் என்னிடமிருந்து யாராலையும் திருட முடியாதியா. அதுதான் கல்வி. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கல்வரால் திருடப்படாது, கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சொத்து எது என்றால் அதுதான் கல்வி. அந்த கல்வியை கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கூட்டத்துக்குள்ள ஒரு நடிகரை பார்ப்பதற்காக தன் பிள்ளையை கூட்டத்திலே சாக கொடுத்து விட்டு கண்ணீர் விட்ட அழுத அந்த தாயையும் நம்ம டிவியில் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு தாய் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்ம தலைவர். அந்த கூட்டத்தில் நடந்த செயல்களை பார்க்கணுமே. ஒரு பொண்ணு அந்த வீட்டில் அவங்க அப்பாவுக்கு காது கேட்காதவர், அம்மா பார்த்தீங்கன்னா சரியாக பேச வராத ஒரு அம்மா, அந்த பெற்றோருக்கு பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அந்த வீட்டிலே படித்து டிகிரி வாங்கி அந்த பிள்ளை வாழ்க்கையில் சம்பாரித்து அந்த சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த பெண் பேர் பிரேமா அந்த தாய் தகப்பனை எழுப்பி விட்டு நம்ம முதலமைச்சருடைய அனுமதியோட எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இந்த மேடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் புதல்வனுங்கிற திட்டத்தில் நான் சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து நான் வாங்கியிருக்கிற அந்த முதல் சம்பளத்தை இந்த 10,000 பேருக்கு முன்னாடி எங்கள் அப்பா கையில் நான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மகள் தன் தாய் தந்தையிடம் அந்த சம்பளத்தை கொடுக்கும்போது அப்பாவும் அம்மாவும் சிந்தினார்கள். பார்த்தீங்களா ஒரு கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீரை வரவழைத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி இன்னொரு பாப்பா நான் கணக்கு வாத்தியாராக வரணும்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு அவர் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போடுற அந்த பேனாவை அந்த பொண்ணு கையில் கொடுத்து நெத்தியிலே முகர்ந்து முத்தம் கொடுத்து நீ கணக்கு வாத்தியாராக வர்றதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன்னு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை பாராட்டிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த கூட்டத்தில் மாரி செல்வராஜன்னு இன்னைக்கு ஒரு படம் பைசன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு டைரக்டரு. அவர் அந்த விழாவில் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நான்லாம் திருநெல்வேலி மாவட்டம் சாத்தாங்குளத்துக்கு பக்கத்தில் புளியகுளம்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தான் படித்தேன். பசியோடு வருவோம். ஒரு வாழைத்தோட்டத்தை கடந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப பசியில் அந்த வாழைத்தோட்டத்தில் இருக்க வாழைப்பழத்தை திருடி சாப்பிட்டேன்னு என்னை அந்த மரத்தில் கட்டி வச்சு அந்த ஊர்க்காரங்க அடித்தாங்க. பசியால் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஒரு வாழைப்பழத்தை திருடி நான் அந்த ஊரில் அடி வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் காலையில் மாணவர்கள் பசியோடு வரக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொடுத்து உலக புகழ் பெற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர்னு யாரு? மாரி செல்வராஜுங்கிற அந்த டைரக்டரை தான் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார். இந்த காலை உணவு திட்டத்தை எப்படி நம்ம தமிழக முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே பள்ளிக்கூடத்தில் தான் அசம்பிளி காலையில் நடக்கும். 9 மணிக்கு நேர் வெயில் அடிக்குது. ஒன்று இறைவணக்கம். அறக்கடல் நீய அருக்கடல் நீய அருங்கருநாகர நீய பயிலுக பாடிட்டாங்க. அடுத்து தலைமை ஆசிரியர் சிறப்புரை.
தலைமை ஆசிரியர் பேசுகிறாரு. மாணவர்களே, திருக்குறளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் சொன்னார். 2 பேரும் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவினேன் வெயில்ல. ஹெட்மாஸ்டர் பார்க்கவே இல்லை, அவர் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. மாணவர்களே, நான் ரொம்ப கண்டிப்பானவன், யாரும் பள்ளி இடத்துக்கு லேட்டாக வரக்கூடாது, லீவ் எடுக்கக்கூடாது, ஆகாகா ஓகாகான். இந்த காட்சியை நம்ம தமிழக முதல்வர் பார்த்து அவருக்கு இந்த செய்தி போகுது. அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இதே மாதிரி ஒரு விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையும் ஒரு மாணவனும் மயக்கம் போட்டு விழுகிறத பார்த்துட்டு வீட்டில் போய் அவருக்கு தூக்கம் வரல. காலையில் ஏன் மாணவர்கள் பேரவையில் மயக்கம் போட்டு விழுகிறார்கள்னு கேட்டோன்னே எத்தனையோ பேர் சாப்பிடாமல் வர்றாங்கன்னு சொல்லி உடனடியாக பொருளாதார செயலாளர், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும், கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையும், நிதி அமைச்சரையும் கூப்பிட்டு இந்த காலை உணவு திட்டத்திற்கு எவ்வளவு செலவாகும், உடனடியாக அந்த திட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே முதலில் அறிமுகப்படுத்திய ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. அதை பார்த்துட்டு இன்னைக்கு கனடா நாட்டில் அதை பின்பற்றுகிறார்கள். நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாட்டிலே அதை பின்பற்றுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, நாளையிலிருந்து என் மாநிலத்தில் இதை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காரே, நரேந்திர மோடி ஐயா, அவர் மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி யாராலையும் பேச முடியாதியா. அடே அப்பா, அவருடைய தொகுதி வாரணாசியில் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பார். உடனே ராமருடைய பக்தர்யா ஐயா அப்படின்னு நினச்சா அங்கே இருக்க மக்கள்லாம். ஒரிசாவில் போனோன்னே வாரணாசியில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அங்கே சரியாக ஓட்டு விழுகலை. அயோத்தியிலேயே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்திலேயே பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் உங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் பொய் என்று வட இந்திய மக்களே முடிவு செய்தார்கள். உடனே ஜெய் ஸ்ரீராம் விட்டுட்டு ஒரிசாவில் போய் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெய் ஜெகநாத் அப்படின்னார். அங்கே ராமு, இங்கே ஜெகநாத். அங்கே போய் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரிசாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த ஜெகநாதர் கோயிலினுடைய சாவியை திருடி கொண்டு போய்விட்டார். தமிழ்நாட்டுக்காரனெல்லாம் திருடினார். எங்கே? ஒரிசாவில். இதை கேட்ட பிறகு ஒரு தமிழனுக்கு கூட கோபம் வரல. இங்கே வந்தார். இங்கே என்ன பேசுவார் பார்த்துருக்கீங்களா? அக்ர முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்று உழுக. ஐ லைக் திருக்குறள். I love Tamil people. I like Tamil language. தமிழ் படிக்கலன்னு வேதனைப்படுறேன் அப்படின்னாரு. எங்கே? கோயம்புத்தூரில். உங்கள் வேதனையை பற்றி எங்களுக்கு தெரியாது. பீகாரில் போய் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டிலே பீகார் மக்களை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார். எந்த பீகார்காரனையா லைட்டு மரத்தில் கட்டி வச்சு சவுக்கில் அடித்தா? நம்ம அவன் பாட்டுக்கு வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான். ஒரு பீகார்காரமாக பேட்டி கொடுத்துச்சு டிவியில். என்ன பேட்டி கொடுத்துச்சு தெரியுமா? காது கேட்காம வாய் பேச முடியாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சு எனக்கு. அந்த குழந்தைய பக்கத்து வீட்டில் இருக்க தமிழ் பொம்பளைங்கெல்லாம் தூக்கி மடியில் வச்சு அந்த பிள்ளையை கிள்ளி விட்டு அடித்து அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி காது கேட்காத பிள்ளைன்னு சொல்லி அந்த பெண்களே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் என் குழந்தைய திரும்ப காது கேட்க வச்சு இன்னைக்கு என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில், தமிழ் பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படிக்குதுன்னு பீகார்லேருந்து வந்த ஒரு அம்மா தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குதுன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு நரேந்திர மோடி தமிழர்களை கொடுமைக்காரர்கள்னு. அதை விடுங்க. கோயம்புத்தூரில் போன வாரம் வந்தார்ல, அங்கே மருதமலை முருகனுக்கு அரகுரா அப்படின்னாரு. உண்மையிலே கோயம்புத்தூர்காரங்களுக்கு அரகுரா தான். மெட்ரோ ரயில் திட்டத்தை கோயம்புத்தூருக்கு கொடுங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில்
நாங்கள் எதுக்கு சேர்ந்துருக்கோம்னா தோற்கிறதுக்கு தான் சேர்ந்துருக்கோம். ஒவ்வொருத்தராக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. செந்தில் ஒரு டெய்லர் கடையில் படுத்திருப்பார், பார்த்தீங்களா? 7:30 மணிக்கு படுத்திருப்பார். தலையில் இருக்க தலைப்பா காணாம போயிடும் 8:30க்கு. 9:30 மணிக்கு பார்த்தா செருப்பை காணாமல் போயிடும். 10:30 மணிக்கு சட்டையை கழட்டிட்டு போயிடுவாங்க. 12:30 மணிக்கு வேட்டையை கழட்டிட்டு போயிடுவாங்க. 2:30 மணிக்கு பனியனை கழட்டிட்டு போயிடுவாங்க. காலையில் 5:30 மணிக்கு அன்றாயிரோட படுத்திருப்பார். அந்த செந்தில் வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாம் பரப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு, நாங்கள் எதுக்கு பாஜகவில் கூட்டணி சேர்ந்துருக்கோம்னா 2026 தோற்று போய் தலையில் துண்டப்பட்டு உட்கார்றதுக்கு தான் அப்படின்னு பரப்பிட்டு போயிட்டே இருக்கு குரூப்பு. அவரை கேட்டால், ஏயா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை மாட்டேங்கிறாரு, நீ போய் கேட்க வேணாமா? அவர் என்னையவே சேர்த்துக்கு வரான்னு சந்தேகமாக இருக்குது. அப்புறம் மெட்ரோ ரயிலை போய் அவர்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்கிறதா? ஏற்கனவே காலில் விழுந்து தான் நான் இப்போ கூட்டணியில் சேர்ந்துருக்கேன், பிரச்சனையை விடுங்கய்யாங்கிறாரு அவர். கோயம்புத்தூரில் போய் மக்களை சந்தித்து அந்த கோயம்புத்தூர் மக்களுடைய குறைகளை, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேணாமா? மதுரையில் போய் என்ன பேசினார் ஒன்றிய பிரதமர்? This goddess Meenakshi is a good goddess of Tamil. மதுரை மீனாட்சி தமிழ் மக்களினுடைய மிகப்பெரிய கடவுளாம். அந்த மதுரை மீனாட்சியை நீங்கள் கும்பிடுங்க, உங்களை யாரும் வேணான்ல. மதுரைக்காரன் மெட்ரோ ரயில் வேணும்னு கேட்குறானே, அந்த திட்டத்தை கொடுக்காம ஐ லைவ் மீனாட்சின்னா என்ன டுபாக்கூரா? இன்னொருத்தர் இங்கே ஆளுநராக இருக்காரு, நம்ம தலைவர் தான் சொல்கிறார், நீங்களே இருங்க ஐயா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்களே கவர்னராக இருங்க, எங்கள் மக்களுக்கெல்லாம் தமிழ் பற்ற நீங்கள் தான் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்னைக்கு திருவள்ளுவரை அவரை இந்து அப்படின்னு சொன்னாரோ, எல்லாரும் திருக்குறளை நல்லா படித்து திருவள்ளுவர் எப்படிப்பட்டவருங்கிறத தமிழர்களுக்கு உணர்த்திய பெருமை நம்ம ஆளுநர் ரவி தான். இன்றைக்கி நம்ம தலைவர் அவ்வளவு கோவப்பட்டிருக்கார். என்னன்னா, தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறார். என் தலைவர் தான் சொன்னார், இந்த ஆளுநரின் திமிரை அடக்குவதற்காக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவது திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுநரின் திமிரை அடக்குவேன்னார். இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வரும்? சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஜனகண மனகதியை 2வது தடவை பாடணுன்னு முடிய போகிறப்பையும் பாடணும்னாரு. தலைவர் எழுதி கொடுத்ததை தப்பாக வாசித்தார். உடனே தலைவர் இப்படி வாசிக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து சொன்னேன். இறங்கி நடந்து கோவத்தில் போனார். பார்த்தீங்களா ஆளுநர் ஆர்.என். ரவி? போ அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்று ஒரு லுக்கு விட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு பாருங்க நம்ம தலைவர். அந்த சிரிப்பு ஒன்று போதும்யா. 2026 தமிழர்கள் யாரையும் தலைகுனிய விடமாட்டோம் என்ற தன்மான தலைவர் நம்ம தலைவர். அந்த தலைவருக்கு, அந்த தலைவருடைய ஆட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று, வாக்காளர் சீர்திருத்த திட்டம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என்ன கவலைன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு தான் இருக்கான். ஓட்டு முதல்ல நமக்கு இருக்குமா ஐயா? அந்த பாமை பிள்ளை பண்ண சொன்னால் எவன் பிள்ளை பண்ணி கொடுக்க சொல்கிறானோ அவனுக்கே தெரியல இதில் என்னென்ன எழுதுனேன், ஏதாவது எழுதி கொண்டேன், ஏதாவது எழுதி கொடுத்தா ஓட்டு இல்லைன்னா வரும்னே, வரலன்னா பார்த்துக்கலாம்னே, இப்படி பதில் சொன்னால் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்து பீகாரில் 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கி அவர்களுக்கு சாதகமான 20 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து ஒரு எலெக்ஷனை நடத்தி ஃப்ராடு பண்ணி ஜெயித்திருக்கிறார்கள் பீகார் தேர்தலில். இதை விட கொடுமை, ஹரியானா தேர்தலில் பிரேசிலில் ஒரு மாடல் அழகி, அந்த அம்மா ஃபோட்டோ வச்சு 28 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில். பிரேசிலில் இருக்க அந்த அம்மா, அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா ஃபோட்டோவை பார்க்கமிச்சு 28 பேர் ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்கான். இதை கேட்டால் பதில் சொல்லணும்ல ஒன்றிய பிரதமர், ஏயா என்னையா இது? பதிலே கிடையாது. பாராளுமன்றத்தில் ஓட்சோர்
ஓட்டு திருடர்களே அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கத்துறாங்க. அமித்ஷாவும் ஒன்றிய பிரதமர் வந்து திருடங்களா அப்படின்னு சொன்னா கூட பேசி கேட்டுட்டு பேசாம உட்காந்துருக்காங்கய்யா. தேர்தல் ஆணையத்திலையும் பதில் இல்லை. இன்னைக்கு சகோதரிகள்கிட்ட கேட்குறேன், கோவப்பட்டு உங்கள் வீட்டுக்காரரை திட்டினா நீங்களும் திருப்பி திட்டுவீங்க. ஒரு குரூப் இருப்பாங்க, டேடி உன்னைய டேடி என்ன ஏன் கத்துற, சும்மா பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா அப்படின்னு பேசுவாங்க. இது ஒரு வகை. ஒருத்தர் அவங்க வீட்டில் அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு, ஆமாங்கிறாரு, கூடயே எடுத்து பேசுவாங்க. இன்னொரு குரூப் இருக்கான், வாய்க்குள்ளேயே பேசிக்கிடுவாங்க. ஒன்னே இங்கே பாரு பிள்ளைய கெடுக்கிறதே நீ தாண்டி, வாய்க்குள்ளேயே பேசுவாங்க. இது ரெண்டாவது வகை. அங்கே ஒருத்தர் கைதட்டுறாரு, பாய் பாயம்மா அப்படி தான் இருக்கும் போல். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரி தான் இருக்கேன். ஆனால் மூணாவது வர ஒரு பொம்பளை இருப்பா, நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் உன்னை கொண்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போகலை அப்படின்னா பேசாமல் உட்காந்துருக்கானா. இவ தான் ரொம்ப டேஞ்சரான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா. இது வேற யாரும் இல்லை, தேர்தல் கமிஷனை ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். ஏன் ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி இப்படிலாம் தப்பு நடந்திருக்குன்னு போர்டில் எழுதி போட்டு இவ்வளவு ஓட்டுக்களை கேவலப்படுத்தியிருக்காங்க, ஓட்டை கெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தேர்தல் கமிஷனை இல்லைன்னு நிரூபித்து காட்டணுமா வேணாமா? இன்னைக்கு அதை செய்யவே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது, ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறான், ஐயா வீடு தீப்பிடிச்சிருச்சியா, ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் வண்டி வருது. ஃபயர் சர்வீஸ் வண்டியே தீப்பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் எவன் போய் தீயை அணைக்கிறது? ஃபயர் சர்வீஸ் வண்டியே தீப்பிடிச்ச மாதிரி தான் தேர்தல் ஆணையமே இன்னைக்கு டுபாக்கூராக இருந்தால் யார்கிட்ட போய் நம்ம குற்றத்தை நம்ம பிரச்சனையை சொல்கிறது? ஆம்புலன்ஸில் சௌக்கியம் இல்லாதவனை ஏற்றிட்டு வருவான், நெஞ்சொலி ஐயோ அப்பா ஆம்புலன்ஸ் ஏத்துறா, அதே ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி முன்னால் உட்காந்துருக்க டிரைவரும் கிளீனரும் செத்து கிடக்கிறான். அப்போ உள்ளே இருக்கவன் என்ன அவன்? ஆம்புலன்ஸ் வண்டியே விபத்துக்குள்ளாச்சுன்னா உள்ளே உட்காந்துருக்கவன் எப்படி ஆகும்? இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியே விபத்துக்குள்ளான மாதிரி தான் தேர்தல் கமிஷனே ஃப்ராடாக இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லவா? டாக்டரே ஐசியூவில் மூக்கில் ஆக்சிஜனை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நோயாளி எப்படி அவர் குணப்படுத்துவார்? டாக்டர் அங்கே இருந்தால் ஐசியூவில் இருக்கார், அப்படியா? அவர் தான் வைத்தியம் பார்க்குறவரா? அந்த எந்திரிச்சு வந்து பார்ப்பார். எப்படா பார்ப்பார் வந்துடுவார். அந்த டாக்டரை நம்பி எப்படியா நம்ம வைத்தியம் பார்க்கறது? இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு ஃப்ராடுத்தனத்தை மத்திய அரசு ஒன்றிய அரசு செய்துக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு தமிழக முதலமைச்சர், நமது கட்சிக்காரர்கள் அதிமுக காரங்களாக இருந்தாலும் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி தருவது திமுகவினுடைய அந்த ஓட்டு முகவர்களுடைய கடமைன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர், ஓட்டு உரிமை எல்லாருக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதற்காக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இளம் தலைவர் தான் நம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஒரு சாதாரண அறிவுங்கிறது ஒரு நாட்டில் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. அக்பர்னு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார். அவர்கிட்ட வந்து உலகத்திலே ரொம்ப முக்கியமானது, ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது எதிரான்னு கேட்குறாரு. அப்போ மந்திரிகள்லாம் வந்து, ராஜாவே ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது எதுன்னா நம்ம கையில் இருக்க ஈட்டி வில் அம்பு போன்ற ஆயுதம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப்பு, ராஜாவே நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது நம்ம அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷம் செல்வம் சொத்து. இன்னொரு குரூப்பு, நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறது யாருன்னா நம்ம சம்பாரிச்சிருக்கக்கூடிய நிலம் போலாம் லேண்ட்ஸ் அப்படிங்கிறான். ஒருத்தன் ஆயுதங்கிறான், ஒருத்தன் சொத்துங்கிறான், ஒருத்தன் நிலங்கிறான். லாஸ்ட்டாக பீர்பால் வர்றார். நம்மளை ஆபத்திலிருந்து இதெல்லாம் காப்பாற்றவே காப்பாற்றாது, அறிவு தான் நம்மை காப்பாற்றுன்றார். பீர்பால், கிறுக்கா அறிவு எப்படா காப்பாற்றான்? நான் சொல்கிறப்ப நீங்கள் சம்பவம் நடக்கிறப்ப புரிஞ்சுக்கிருவீங்க.
பீர்பால் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு அக்பருக்கு. அந்த நேரத்தில் மன்னர் வந்து ஒரு காட்டுக்கு போகிறாரு. ஒரு மதம் பிடிச்ச யானை மன்னரை நோக்கி வருது. ஒரு 25 பேரோட மன்னர் நின்றுக்கிட்டு இருக்காரு. யானைக்கு மதம் பிடிச்சி வேகமாக வருது. வில் அம்பை எடுத்து ஒருத்தன் யானைய அப்படின்றான். அம்புக்கெல்லாம் யானை பயப்படுமா? அம்பை தின்னு விட்டு போயிடும் யானை. நிலம்பலம் பயப்படுமா? இது பயன்படுமா? சொத்து பயன்படுமா? இந்த நேரத்தில் பீர்பால் சொன்னார், மதம் பிடிச்ச யானை வந்துக்கிட்டு இருக்கு, கீழே ஒரு பூனைக்குட்டி எடுத்து யானையோட முதுகில் போடுங்கடான்னார். ஒரு சின்ன பூனைக்குட்டி எடுத்து யானையோட முதுகில் போட்டாங்க. யானை முதுகில் அந்த பூனை நகத்தை வச்சு இப்படி பிராண்டுன்னு பிராண்டி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே யானை அப்படின்னு அந்த யானைக்கு மதம் அடங்கி அப்படியே திரும்பி போயிடுச்சு. அப்போ தான் பீர்பால் சொன்னார், ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது சொத்து சுகம் அல்ல, ஆயுதங்கள் அல்ல, அறிவுதான் ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறான். 1000 மத யானைகள் கிறுக்கு பிடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுத்த அந்த அறிவு என்ற ஆயுதமும் மக்களை பயிற்றுவித்திருக்கக்கூடிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த சிந்தனையும் இந்த மத யானைகளை அடித்து நொறுக்கும் ஆயுதங்களாக மாறும். நமது தமிழகத்தினுடைய முதல்வரும் இன்றைய பிறந்தநாள் நாயகனுமாகிய நமது துணை முதலமைச்சர் அவர்களும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து 2026 மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 7வது முறையாக நடைபெறும். 2வது முறையாக நம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 அன்று மீண்டும் கோட்டை கொத்தளத்திலே நம் தளபதி ஸ்டாலின் சுதந்திர தின கொடியை ஏற்றுவது உறுதி 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.